கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அவருடைய நாமம் யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ரூஃபா, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலோம். அவருடைய நாமத்தில் மகத்துவம் வல்லமை எல்லாம் உண்டு. ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, எல்லாமே பெற்று தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. சங்கீதம்
சங்கீதம் 91 ஆண்டோடைய வார்த்தை 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் வேற, நாமத்தை தெரிந்தவர்கள் வேற. அவன் நாமத்தை தெரிந்தவர்கள் வேற கூட்டம், அவர் நாமத்தை அறிந்தது வேற. தெரிந்ததுன்னா எனக்கு அவங்கள தெரியுங்க, தெரியுமா? ஓ தெரியுமே, அவங்கள தெரியுமா? அந்த சிஸ்டர் தெரியும், அந்த அண்ணனை தெரியும், அந்த சாரை தெரியும். ஆனால் அவங்கள அறிந்திருக்கீங்கன்னா அவரை பற்றி தெரியுமானா தெரியாது. அவரை தெரியும், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு அறியவில்லை. அப்போ கர்த்தரை இன்னைக்கு எல்லாரும் ஏசப்பா தெரியுமா? ஓ தெரியுமே, நல்ல தெரியுமே, தெரியுமே, எல்லாமே தெரியும். அவருடைய பேர் என்ன? யெகோவா ஈரே தெரியுமே. அவருக்கு என்னென்ன யெகோவா ஷம்மா உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த நாமத்தை குறித்த அதிகாரத்தையும் வல்லமையும் யார் ஒருவர் புரிந்திருக்கிறார்களோ அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த நாமம் அவர் நாமத்தை யாரெல்லாம் தெரிந்திருக்கிறவர்கள் அல்ல, சொல்லுங்க, இயேசு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, யெகோவா ஈரே என்கிறது பேர் எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் அல்ல, அந்த நாமத்தை அறிந்திருக்கிறேன், அந்த நாமத்தை புரிந்திருக்கிறேன், அந்த நாமத்துக்குள் இருக்கிற வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த நாமத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு அந்த நாமத்தை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாம் பாடும் பொழுது கர்த்தருடைய அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நம்ம தேவைகளோடு வந்திருப்போம், பிரச்சனைகளோடு வந்திருப்போம். என் தேவைகள் சந்திக்கப்படுமா? நிச்சயமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். யாருக்குள் என்றால் யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய அந்த சகலவற்றையும் சந்திக்கக்கூடிய இயேசுவின் நாமத்துக்குள்ள உண்டு. ஆமென். சுகம், யெகோவா ரஃபா என்கிற நாமத்துக்குள்ள சுகம் இருக்குது. அவர் நாமம் சுகமளிக்கிற வல்லமையுடையது, அவர் நாமம் அற்புதங்களை செய்ய வல்லமையுடையது என்கிற எப்பொழுது நம்ம உணர்ந்து அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வதில் அறிந்து புரிந்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி பாடுகிறோமோ நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மீண்டும் நம்ம எந்த புதிய பாடலை பாடுகிறோம் என்கிறது முக்கியமல்ல, அந்த பாடலை அறிந்து உணர்ந்து நாம் பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் நல்லா
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லையே. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே. நாமத்தில் பேய்கள் ஓடும். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவின் நாமத்தில் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாயை திறந்து நல்ல சத்தமா நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இயேசுவின் நாமத்தை தவிர வல்லமையான ஒரு நாமம் வேற இல்லவே இல்லை. வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஒரு அற்புதம் எனக்கு நடக்கிறது. அற்புதம் நடக்கும். அற்புதம். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே அவராலே நம்முடைய காரியம் வாய்க்கும். அவராலே நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் இருக்கணுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அவரை பாடுபட்ட ஒரு தைரியம், அவரை பாடுபட்ட ஒரு கம்பீரம் கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவரோடு வாழ்வதற்கு அவரை தவிர வேறு வழி வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் நல்லா எல்லா வாயை திறந்து இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் எல்லா சத்தத்தை விட்டு சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. சொல்லுங்க. நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. ஆரோக்கிய சுகம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
மகிமைப்படுத்துங்க. ரீகாபல அகந்தர லபல பௌதர தீனபலபோ வீதன ரபல பௌதிரி விஷபல பலபல ஓ ரி அந்தர ரசி அந்தர ரபா லீதர பௌதர வாஷந்தர ரபா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. அவர் நாமத்தை தெரிந்தவர்கள் அல்ல, அவர் நாமத்தை அறிந்தவர்கள். அறிந்தவர்கள் என்று சொன்னால் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் அறிந்தவர்கள் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். இப்போ சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஓ உம்முடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நல்ல பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நமக்கு அடைக்கலம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நமக்கு உயர்வு உண்டு. நான் சொல்ல சொல்ல விசுவாசிக்கிறேங்க. ஆமென் என்று சொன்னால் அப்படியே நடக்கும். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நமக்கு சுகம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் நமக்கு அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் நமக்கு கோட்டை. கர்த்தருடைய நாமம் நமக்கு அரண். கர்த்தருடைய நாமம் நம்முடைய பலன். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அதிசயம் நடக்கும். அவர் நாமத்தில் சுகம் உண்டாகும். அவர் நாமத்தில் வியாதிகள் மாறும். அவர் நாமத்தில் கட்டுகள் உடையும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் செய்வினை கட்டுகள் மறையும். அவர் நாமத்தில் பயம் விலகும். அவர் நாமத்தில் திகில் விலகும். இயேசுவின் நாமத்தில் கண்ணீர் மாறும். கவலைகள் மாறும். பயம் மாறும். குனிந்த இடத்திலே தலையை நிமிர பண்ணுகிறவர் கையை தட்டி ஆமென். ஷகரபா பாபா பலரந்தனரபா ரதனரபலரபா. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். ஆனாலும் அவர்கள் ஒருவரை அறிந்திருக்கிறார்கள். எவ்வளவு தேவைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அவங்க கர்த்தருடைய நாமத்தை அறிந்த யெகோவா ஈரே. சொல்லுங்க, தேவையோட வந்திருக்கீங்களா? கையை உயர்த்தி, யெகோவா ஈரே, உம்முடைய பர்வதத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படும். என்னுடைய கடன் பிரச்சனை மாறும். ஹalleluya. சரீரத்துல பலவீனத்தோட வந்திருக்கீங்களா? சுகவீனத்தோட வந்திருக்கீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறிந்திருக்கிற என் ஆண்டவருடைய நாமம் யெகோவா ரஃபா. அவர் சுகம் தருகிறவர். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் அவர் ஒரு பரம வைத்தியர். டாக்டருக்கெல்லாம் மேலான டாக்டர். ஹalleluya ஹalleluya. அந்த அன்புள்ள தெய்வத்தை ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன். என் அன்புள்ள தெய்வத்தை. சகலமும் அவருக்குள் இருக்கிறது. சகலமும் அவருக்குள் இருக்கிறது. சகலமும் என் காரியம் எல்லாம் அவராலே வாய்க்கும். என் காரியம் அவராலே வாய்க்கும். எனக்கு கதவுகள் திறக்கும். ஆகவே என் ஆண்டவரை நான் துதிப்பேன். ஹalleluya. வேதத்தில் யோபு என்கிற ஒரு பக்தன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்தான். மனைவி பார்த்து தூசித்து ஜீவனை விட்டுரு, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருன்னு. ஆனாலும் அவன் இன்னும் கர்த்தரை துதித்தான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயை திறந்து ஆண்டவரை குறை சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்படின்றா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த சூழலிலும் இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேன், இன்னும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், இன்னும் நான் என் உத்தமத்தில் நிற்பாயோ நிற்பேன், அவரை போற்றுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். ஆரா
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாமே முடிந்தது. வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாம் முடிந்து விட்டதோ, எல்லாம் முடிந்தது, இனி நான் எழுப்புவதற்கு வழி இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் அந்த சூழ்நிலையிலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இதுதான் ஒரு உத்தம ஆராதிப்பேன். விசுவாசியினுடைய அலங்காரம். துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை பாடுகளா, பிரச்சனைகளா, ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை காலமும் நானும் உம்மை துதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்